வரும் மக்களவைத் தேர்தலில் நல்லவர்களை தேர்வு செய்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இயக்குநரும் நடிகருமான சமுத்திரக்கனி கூறினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூர் மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவில் பங்கேற்ற அவர் அன்னதானமும் வழங்கினார். ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் பிறந்த ஊர், என் பிறந்த ஊரில் மாரியம்மன் கோவில் திருவிழா, அங்கே பக்கத்தில் ஒரு விநாயகர் இருக்கார். அவர் தான் எப்போவுமே என் பிரச்சனையெல்லாம் அவரை தான் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி வர்றதுக்கு, அதாவது 5 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு திடீர்னு நேற்று அமைஞ்சது. இறைவன் வந்து அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாரு. என் அண்ணனை கூட்டிகிட்டு இந்த அண்ணனை பார்க்குறதுக்காக, சாமியை பார்க்குறதுக்காக, இந்த திருவிழாவில் பங்கெடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அன்னதானம் நடந்துகிட்ருக்கு, எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் ஆத்தா எனக்கு கொடுத்து அருள் புரியணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் விஜய் வந்து அரசியல் பண்ணியாக 2 பேட்டி கொடுத்துருக்கீங்க. அரசியல் பண்ணியாக இப்போ வந்து அவரோட சமூக அதிகமாக திரைப்படத்துறைக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அவரை வச்சு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அரசியல் வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், அவ்வளோதான். இது வந்து ஒரு கடல். நீங்கள் நடிக்கணும்னா நடிக்கலாம், நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னா சர்வீஸ் பண்ணலாம். விஜய் சார் எடுத்திருக்க முடிவு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. என்னென்னா, ஒரு 200 கோடி சம்பாதிக்கிற மனுஷன் ஒரு படத்துக்கு, ஏன்னாப்பா நான் இனிமேல் நடிக்கலை, நான் நேரடியாக மக்கள் சேவை செய்கிறதுக்காக வரேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் நிறையா பேரை கடந்து வந்திருக்கேன், யாருமே அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலை. நடிகர்கள் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் எல்லாரும் சினிமாவை பிடிச்சிக்கிட்டே தான் பண்ணியிருக்காங்க. இவர் ரொம்ப தைரியமாக முடிவெடுத்து எனக்கு பிடிச்சிருந்தது. அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை வைத்துத்தான் அவர் என்ன மாதிரி போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக அவருடைய கனவு நிறைவேற நான் இறைவனை பிரார்த்தனை. எனக்கு அந்த ஏரியா தெரியாது, இந்த இவர்கிட்ட வேணால் கேளுங்க, அண்ணன்ட்ட சொல்லுவார். பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. மக்கள் நல்லவங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும், அவ்வளோதான். மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா மக்கள் ரொம்ப அற்புதமானவர்கள். அவங்களுக்கு தெரியும் எப்போ யாரை எடுத்துகிட்டு வரணும், எப்போ யாரை அனுப்பிச்சி வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி முடிவெடுக்கும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த சக்தி முடிவெடுக்கட்டும். 6 முனை போட்டியாக இருக்கு தமிழ்நாட்டில். என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். ஜனங்க தான் முடிவெடுக்கணும். பார்க்கட்டும், நல்ல விஷயம் நடக்கும், நல்லது நடக்கணும். யார் வந்தாலும் சரி, யார் வென்றாலும் ஜனங்க நல்லா இருக்கணும், பதட்டம் இல்லாமல் இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.